Hello everyone, welcome back to my channel Priya's English World. நம்ம last 2 classesல be verbs னா என்ன, அது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம செகண்ட் கிளாஸ்ல be verbs எப்படி present tense, past tense and future tenseல 3 form of this sentenceக்கு நம்ம frame பண்ணி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். Especially positive sentence, negative sentence and interrogative sentence. நான் உங்களுக்கு ஹோம்வொர்க்கும் கொடுத்திருந்தேன், டெஸ்ட்டும் கொடுத்திருந்தேன். நிறைய பேர் சூப்பரா பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. சில பேர் மட்டும் சில மைன்யூட் மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தீங்க. அந்த மிஸ்டேக்ஸோட கரெக்ஷன் அண்ட் ரெக்டிஃபை ஆன்சரை நான் ஷார்ட்ஸ் மூலமா அப்லோட் பண்றேன். ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, மிஸ்டேக்ஸ் பண்றதுன்றது லேர்னிங் ப்ராசஸ்ல நேச்சுரல் தான். மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணி சேம் மிஸ்டேக்கை நம்ம திரும்பவும் ரிப்பீட் பண்ணாம இருக்கணும். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இங்கிலீஷ் கத்துக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, டெஸ்ட்லாம் நீங்க எழுதுறீங்க, பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் யூ ஹாவ் டு ஸ்பீக், யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ், பிகாஸ் வித்தவுட் ப்ராக்டிஸ் யூ கேனாட் அச்சீவ் யுவர் ஃப்ளூவன்சி. ஐ அண்டர்ஸ்டாண்ட், நீங்க லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதால உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களா. ஸோ இந்த 1 month வந்து இந்த கிராமர் கிளாஸஸ் அண்ட் பேசிக் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எல்லாமே கத்துக்கிட்டு, டென்சஸ் எல்லாம் கத்துக்கிட்டு, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா பேச ஆரம்பிக்கணும். நீங்க இப்பத்துல இருந்தே பேச ஆரம்பிங்க. நான் கொடுக்குற சென்டென்ஸ் அண்ட் ஹோம்ஒர்க்கை நீங்க ஃப்ரேம் பண்ணும் போதோ ஒர்க் அவுட் பண்ணும் போதோ அதை நீங்க சொல்லிட்டே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்க மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆகும். So it will useful for you to understand very quickly. So without wasting our precious time, let's move on to today's class. Okay guys, இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா have verbs பார்க்க போறோம். have verbsனா என்ன, haveனா என்ன, இருக்கிறது. உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கிறது, நீங்க ஒரு பொருளை வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் இங்கிலீஷ்ல have. For example, I have a marker. So இப்போ நம்ம present tense have verb பார்ப்போம். present tenseனா என்ன, நிகழ்காலம். at presentல நடக்கிற செயல்களை சொல்றத நம்ம நிகழ்காலம் சொல்வோம். present tenseல have and has இந்த ரெண்டு verb யூஸ் ஆகும். have, has இது ரெண்டுத்துக்குமே மீனிங் பாத்தீங்கன்னா இருக்கிறது. haveனாலும் இருக்கிறது, hasனாலும் இருக்கிறது. அப்ப ஏன் நம்ம இந்த ரெண்டு வேர்டை நம்ம யூஸ் பண்றோம்? இந்த ரெண்டு வேர்டும் ஒரே சென்டென்ஸ்ல ஒரே டைம்ல ஆக்ட் ஆகாது. haveன்றது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்க்கும் hasன்றது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்க்கும் யூஸ் ஆகும். அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் for a better understanding. For example பாருங்க, என்னிடம் ஒரு பைக் இருக்கிறது. I have a bike. என்னிடம் ஒரு பைக் இருக்கிறது. இந்த சென்டென்ஸ்ல I have a bike. haveனா என்ன, என்கிட்ட இருக்குது, நான் வைத்திருக்கிறேன், பெற்றிருக்கிறேன். இந்த மீனிங் எல்லாம் haveன்ற வேர்ட் குறிக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, அவளிடம் ஒரு கார் இருக்கிறது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்வோம்? She has a car. She has a car. இங்க has அப்படின்ற ஒரு have verb யூஸ் பண்ணிருக்கோம். have and has இது ரெண்டுமே இருக்கிறதுன்ற மீனிங் தான் கொடுக்குது. ஏன் வந்து நம்ம இங்க haveம் ஏன் இங்க வந்து hasம் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப எப்படி நம்ம be verb பாக்குறப்போ அந்த beன்ற verb வந்து சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானா மாத்திக்குச்சோ, அது போல have verbம் சில சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானா மாத்திக்கும். ஸோ நம்ம present tense have verb have and hasன்னு பார்த்தோம். have எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் and has எந்த சப்ஜெக்ட்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்ப கிளியரா பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா I. I வந்தா have, we have, you have, they have. இந்த 4 சப்ஜெக்ட்க்கும் haveன்ற present tense have form verb have தான் யூஸ் ஆகும். இங்க பாருங்க, Iன்றது மட்டும்தான் இதுல சிங்குலர். என்ன, நான். அப்போ இது ஒருமையை குறிக்குது, ஒரு பர்சனை குறிக்குது. ஸோ இங்க நம்ம have யூஸ் பண்றோம். பட் இங்க பாருங்க, we, you, they இது மூணும் பாத்தீங்கன்னா ப்ளூரல். இந்த யூன்றது ஒருத்தரை குறிக்கும், அதாவது உன்னை அப்படின்னும் குறிக்கும், நீங்கள் அப்படின்னும் குறிக்கும். ஸோ இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ப்ளூரல், ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ we use have here except I. ஐன்றது சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தாலும் நம்ம இங்க have தான் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வாங்க பார்ப்போம். he, she, it. இந்த he, she, it தேர்ட் பர்சன் சிங்குலர் சொல்வோம். ஸோ இது போல தேர்ட் பர்சன் சிங்குலர் வரப்போ present tenseல நம்ம has அப்படின்ற have verb யூஸ் பண்ணுவோம். hasனா என்ன, இருக்கிறது. haveனா என்ன, இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் I have, ஐன்ற சப்ஜெக்ட் எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐனா என்ன சொல்வோம் தமிழ்ல, நான் சொல்வோம். haveனா என்ன சொல்வோம், இருக்கிறது சொல்வோம். I haveனா நான் இருக்கிறது. நீங்களே பாருங்க, இது ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குதா, இல்ல. சோ அதனாலதான்
I haveன்றத நான் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, என்னிடம் இருக்கிறதுன்னு சொல்லணும். பொசசிவ் உடைமையை குறிக்கிறது. அதாவது உடைமை என்னிடம் இருக்கிறது, எங்களிடம் இருக்கிறது, அவனிடம் இருக்கிறது, அவளிடம் இருக்கிறது. சோ உடைமையை குறிக்கிறதுனால இங்க நான் இருக்கிறதுன்னு வராம என்னிடம் இருக்கிறது. அதாவது தமிழை டைரக்டா இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணா இட்ஸ் a wrong method. இங்கிலீஷ் லாங்குவேஜாவே கத்துக்குங்க. சில நுணுக்கங்கள் இருக்கும், அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனே வராது. ஸோ அதனால தான் நான் ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் கிறிஸ்டல் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஸ்லோவாவே கத்துப்போம். நீங்க கத்துக்கிறத தெளிவா கத்துக்குங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. ஓகே, few more examples பார்ப்போம். We have a book. எங்களிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது. She has a book. அவளிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது. They have money. அவர்களிடம் பணம் இருக்கிறது. He has money. அவனிடம் பணம் இருக்கிறது. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம we they have யூஸ் பண்றோம், she he has யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், இது வரைக்கும் நம்ம என்னிடம் ஒரு பொருள் இருக்கிறது, அதை நம்ம I have something, I have a car அப்படிலாம் சொன்னோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு பொருள் இல்லை, அதை நம்ம எப்படி சொல்லுவோம், என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா வாங்க. என்னிடம் இல்லை, அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்வோம் அப்படின்னா don't have அல்லது doesn't have. இந்த ரெண்டு வேர்பை யூஸ் பண்ணி தான் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணுவோம். இங்க பாருங்க, don't have. இந்த don't haveன்றது எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா do plus not, இது ரெண்டும் சேர்ந்தது தான் don't. அதே போல doesn't have, does plus not, இது ரெண்டும் சேர்ந்தது தான் doesn't. don't have, doesn't have, இது ரெண்டுத்துக்கும் மீனிங் என்ன, இல்லை. என்கிட்ட ஒரு பொருள் இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம don't have or doesn't have யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I have a car ன்னு சொல்றோம். இப்போ என்கிட்ட கார் இல்லைன்னா I haven't have a car தானே சொல்லணும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஸோ இட்ஸ் a wrong method. இது ஒரு கிராமர் ரூல். அதாவது I have a car, என்னிடம் கார் இருக்கிறது. இப்போ என்கிட்ட கார் இல்லை அப்படின்னா I don't have a car அப்படிதான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், இப்போ எப்படி நம்ம have and has எந்தெந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோமோ அதே போல ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ்ல don't have, doesn't have இதை எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, don't have. இந்த don't haveன்றது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா I, we, you, they இந்த 4 சப்ஜெக்ட்க்கும் நம்ம don't have யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், doesn't haveன்றது he, she, it இந்த third person singularக்கு நம்ம doesn't have யூஸ் பண்ணுவோம். ஓகே, let's see some examples. I don't have a pen. என்னிடம் ஒரு பேனா இல்லை. I don't have a pen. நெக்ஸ்ட் பாருங்க, he doesn't have a pen. அவனிடம் ஒரு பேனா இல்லை. இங்க பாருங்க doesn't இருக்கு. இது ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும், does plus not தான் doesn't. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா he has a car அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல என்னிடம் கார் இருக்கிறதுன்னு சொல்றோம். அதே நெகட்டிவ் சென்டென்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா he doesn't has a car அப்படின்னு போட்டுருவாங்க. he doesn't has a car. அந்த மாதிரி doesn't-ஐயும் has-ஐயும் ஒன்னா யூஸ் பண்ணக்கூடாது. இட்ஸ் a wrong method. So doesn't வரப்போ have தான் யூஸ் ஆகும். So அதனாலதான் he doesn't have a pen. அவனிடம் ஒரு பேனா இல்லை. I வந்தா என்ன வரும், don't have வரும். அதாவது I don't have, என்னிடம் இல்லை. We don't have, எங்களிடம் இல்லை. You don't have, உன்னிடம் அல்லது உங்களிடம் இல்லை. They don't have, அவர்களிடம் இல்லை. இதுவே he, she, it வந்தா he doesn't have, அவனிடம் இல்லை. She doesn't have, அவளிடம் இல்லை. It doesn't have, அது இடம் இல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் அண்ட் ஹோம்வொர்க். அதாவது 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 2 சென்டென்ஸ்க்கான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் உடைய ஆன்சர்ஸ் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா you dash a car, அதாவது உன்னிடம் ஒரு கார் இருக்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா he dash a car, அவனிடம் ஒரு கார் இருக்கிறது. இதுக்கான ஆன்சர் பிளஸ் உன்னிடம் ஒரு கார் இல்லை, இதுக்கான நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்கான ஆன்சரையும் நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுடைய ஆன்சர்ஸ் அண்ட் கரெக்ஷன் என்னோட ரிப்ளை மூலமா வரும். அதாவது have வச்சு எப்படி பாசிட்டிவா ஒரு கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போமா. பிஃபோர் தட் I, we, you, they இந்த 4 சப்ஜெக்ட் வந்தா அதோட கொஸ்டின் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா do plus subject plus have plus remaining part of the sentence வந்துரும். அதே போல he, she, it இந்த third person singular வந்தா does plus subject plus have plus remaining part of the sentence வரும். அதாவது இந்த heன்ற இடத்துல heனா அவன் குறிக்குது. அங்க ஒரு நேம் கூட வரலாம், ராம், ஷீனா பிரியா, இட்னா டாக். இந்த மாதிரி
நேம்ஸ்லயும் வரலாம். he she it வந்தாதான் has போடணும் does போடணும்னு கிடையாது. இங்க ஒரு நேம் வந்தாலும் நம்ம does has அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, வாங்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். do you have a car? உன்னிடம் ஒரு கார் இருக்கிறதா? does he have a car? அவனிடம் ஒரு கார் இருக்கிறதா? இதை நம்ம எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கோம்? do ஃபர்ஸ்ட் வந்து do போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், அதாவது you. நெக்ஸ்ட்க்கு அப்புறம் have வரும். ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும். ஸோ இதோட கொஸ்டின் பேட்டர்ன் என்ன நல்லா பாத்துங்க. அதே போல he she it வந்தா does ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் he she it நெக்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் have ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். உன்னிடம் ஒரு கார் இருக்கிறதா? do you have a car? does he have a car? அவனிடம் ஒரு கார் இருக்கிறதா? சோ அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் இத வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி क्वेश्चन கேக்குதுன்னு பார்த்தோம். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி क्वेश्चन கேக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா? நெக்ஸ்ட் பிரசன்ட் ஃபார்ம்ல நெகட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ்ல क्वेश्चन எப்படி கேட்கலாம்னு சொல்லிட்டு பாப்போமா? அதுவும் have verbs யூஸ் பண்ணி. அதுக்கு முன்னாடி இதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் பாப்போம். I we you they இந்த நாலு சப்ஜெக்ட் வந்தா ஃபர்ஸ்ட் don't plus subject plus have and remaining part of the sentence வரும். அதே போல he she it third person singular வந்தா doesn't plus subject plus have plus remaining part of the sentence வரும். don't you have a car? உன்னிடம் ஒரு கார் இல்லையா? next doesn't she have a car? அவளிடம் ஒரு கார் இல்லையா? sentence pattern பார்ப்போம். first don't and subject and have verb remaining part of the sentence and he she it வந்தா நம்ம என்ன பண்ணோம்? doesn't போடுவோம், next subject போடுவோம், next have verb போட்டு remaining part of the sentence எல்லாம் போட்டுருவோம். Okay guys, this is the sentence pattern for negative interrogative sentence, especially for have verbs in present form. Next பாத்தீங்கன்னா உங்களுக்கான homework and test positive and negative sentence இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா interrogative sentenceல present form of have verb வச்சு எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. first sentence பாருங்க, அவர்களிடம் பணம் இருக்கிறதா? and இதோட நெகட்டிவ் சென்டென்ஸை நீங்க எழுதணும். அவர்களிடம் பணம் இல்லையா? சென்டென்ஸ் பாருங்க, அவனிடம் பணம் இருக்கிறதா? பாசிட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, அவனிடம் பணம் இல்லையா? இவ்வளவு நேரம் நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல have verb வச்சு எப்படிலாம் வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், அதே போல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல எப்படி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஃபார்ம் பண்ணலாம்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா past form of the have verb பார்க்க போறோம். அதாவது இது ரொம்ப ஈஸிங்க. pastனா இறந்த காலம், நடந்து முடிஞ்ச ஒரு செயலை குறிக்கிறது. சோ இதுக்கான have verb என்ன அப்படின்னா had. past form of have verb என்ன? had. அதோட மீனிங் என்ன அப்படின்னா இருந்தது. present tense என்ன பார்த்தோம்? என்கிட்ட இருக்குது, அவர்களிடம் இருக்கிறது, அவனிடம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ past tense நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னிடம் இருந்தது, அவர்களிடம் இருந்தது, அவனிடம் இருந்தது. அதாவது பாஸ்ட்ல ஒரு விஷயம் இருந்தது, இப்போ பிரசன்ட்ல அவங்க கிட்ட இல்ல. சோ அத வந்து சொல்லும் போது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போமா? சோ பிஃபோர் தட் I we you they he she it இது எல்லா சப்ஜெக்ட்மே had என்ற ஒரு have verb தான் வரும். பிரசன்ட் டென்ஸ்லயாவது he she it வந்தா has வரும், மத்ததுக்கு எல்லாம் have வரும்னு பார்த்தோம். பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது மொத்த சப்ஜெக்ட்மே had என்ற ஒரே ஒரு have verb தான் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், we had good friends எங்களிடம் நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். he had money அவனிடம் பணம் இருந்தது. I had meeting எனக்கு மீட்டிங் இருந்தது. அதாவது நம்ம கால் பண்ணிருப்போம், அவங்க வந்து அப்ப கால் அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்க சொல்லுவாங்க நீ கால் பண்ணப்ப எனக்கு மீட்டிங் இருந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல, I had meeting எனக்கு மீட்டிங் இருந்தது. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல ஒரு விஷயம் இருந்தது அதை மென்ஷன் பண்றதுக்காக நம்ம had அப்படின்ற verb யூஸ் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் உங்களுக்கான டெஸ்ட் பார்ப்போமா? அதாவது have verb உடைய past form had வச்சு எப்படி நீங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களை செக் பண்ணிடலாமா, நீங்க கரெக்டா ஆன்சர் பண்றீங்களான்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா என்னிடம் ஒரு புக் இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவனிடம் ஒரு புக் இருந்தது. that's it all about this video guys. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. I will clear all your doubts in my upcoming videos. So till then you take care guys. Thank you so much for your precious time. Bye bye. Take care.